கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய ஆராதனைக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஏசாயாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற வார்த்தை ஈசாயை பற்றிய காரியங்கள். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசுவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. அந்த கிளை எழும்பி செழிக்கும், அந்த வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். இதனை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கால கிருபையின் காலத்து சபை ஜனங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக ஈசாய் என்கிற ஒரு மனிதனை அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் முன்னுரைக்கிறார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி. எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளோ புனிதர்கள் ஆதி ஆகமத்திலிருந்து நமக்கு அல்லது பிதாக்களாய் அறியப்படுவதற்கு இருக்கு. ஆனால் ஈசாய் என்கிறதான ஒரு மனிதனை தான் இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய ஜனனத்தை குறித்தும் தன்னை குறித்தும் சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட பெயராக இருக்கு. அப்படி ஈசாயின் இடத்தில் காணப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன? இன்றைய ஆராதனையில், இன்றைய வேத பாடத்தில் நாம் ஈசாய் அப்படின்னு சொல்லி தியானிக்கிறோம். ஈசா என்ன விசேஷமானவர்? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அது செழிக்கும், ஜனங்கள் விசாரித்து அந்த தாபர ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு மகிமையான அனுபவம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்குரியதான அந்த ஈசாயை பற்றி இன்றைக்கு தியானிக்கும். ஈசா என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கர்த்தர் உண்டு. கர்த்தர் உண்டு, அதாவது அதை ரெண்டு விதமாவது நம்ம பிரித்து சொல்லக்கூடிய விளக்கம் இருக்கு. கர்த்தர் உண்டு, தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. கர்த்தர் என்னோடு எனக்குள்ள உண்டு. ஈசா என்று சொன்னால் கர்த்தர் என்னோடு எனக்குள்ளே இருக்கிறார். எழுத்தின்படி அந்த சந்ததியில தான் ஆண்டவர் பிறக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ள அந்த சரித்திரம் வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஈசா என்பது கர்த்தர் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் உண்டு, தேவன் என் கூட இருக்கிறார், ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவரும் அப்படிங்கிற அனுபவத்தில் அந்த ஈசா என்று சொன்னால் கர்த்தர் உண்டு. இன்றைக்கு ஜனங்களிடத்திலே பணங்கள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பட்டங்கள் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்தான வாழ்க்கையின் தரம் இருக்கிறது, நல்ல குடும்பம் அவர்களுக்கு இருக்கிறது, நல்ல புருஷன் இருக்கிறார், நல்ல மனைவி இருக்கிறார், நல்ல பிள்ளைகள் இருக்கிறது, நல்ல வீடுகள் இருக்கிறது, நல்ல வசதிகள் இருக்கிறது, நல்ல வாகனங்கள் இருக்கிறது, நல்ல தேசம் இருக்கிறது, நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், நல்ல வேலை ஸ்தலங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்கு அநேக காரியங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கு. நம்ம அடிக்கடி உங்களுக்கு சிரிப்புக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் பறந்து விரிஞ்ச பெரிய பாரத தேசம், ஆசிய கண்டத்தில் பெரிய தேசமாகிய இந்தியா உங்களுக்குள்ளே தான். இந்தியா யாருக்குரியது? உங்களுக்குரியது. தமிழ்நாடு உங்களுக்குரியது, குமரி மாவட்டம் உங்களுக்குரியது, நாகர்கோயில் உங்களுக்குரியது. நம்ம நாகர்கோயில் அப்படின்னு தான் என்ன செய்திருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. யாருக்கு வேற யாருக்கு பேரை போட்டிருக்கிறாங்களா? அதை வாசிக்கும் போது அந்த நாகர்கோயில் யாருக்குரியது? உங்க மாநிலம் எது? நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்க மாநிலம் என்னது? தமிழ்நாடு. உங்க தேசம் எது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா இல்லையா? இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. ஈசா என்று சொன்னால் கர்த்தர் உண்டு, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதான் கேள்வி. கர்த்தர் எல்லாம் இருக்குது. நான் ஆண்டவர்ல எகிப்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எல்லாம் இருந்து
ஆனா தேவன் அங்க வாழ்கிற அனுபவம் என்ன செய்யல? இல்லை. இறங்கி வேலை செய்தாங்க, ஆனா அங்க அவங்களோடு இருக்கிற அனுபவத்துல இல்லை. அதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய தியானத்துக்கு நேராக வருவோம். ஈசாயின் வாழ்க்கையின் மேன்மைகள் என்ன? ஒன்று, ஈசா என்று சொன்னால் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 3, 5 வாசித்தால், 1 சாமுவேல் 16 அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசித்தால் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொண்டு வர வாசியா. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். 5வது வசனத்தை வாசியா. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அழைப்புக்குரியவன், அழைப்புக்குரிய மனிதன், அழைப்புக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதனாக காணப்பட்டான். அப்போ நம்முடைய லைஃப்லையும் கூட அழைப்பை ஏற்றுக்கொள்ளும். நம்ம பாட்டில் ஒரு நல்ல பாட்டு உண்டு. ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. போதும், தேவன் நம்மளை அழைக்கிறாங்க. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷ ஜாதிக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அழகா நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கும், ரொம்ப அருமையான வசனம். வீதிகளிலும் நடு சந்திகளிலும் கூட ஞானம் நின்று கூப்பிடுகிறது. நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த ஞானம் கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் எழுதப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு அழைக்கிறார், அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஈசா என்று சொன்னால் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன். இப்போ நம்முடைய லைஃப்ல நம்ம கீழ்ப்படிஞ்சோம். நம்ம இந்த ஈசா என்கிற வார்த்தைக்குரியவங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க. இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அழைப்புக்குரிய ஜனங்கள். இப்போ தேவனால நம்ம அழைக்கப்பட்டவங்க, அழைப்பு ஏற்றி கீழ்ப்படிச்சோம். முதலாவது குறிப்பு நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அந்த வாழ்க்கையின் அனுபவம் நம்ம கூடவே இருக்கிறது. தேவனால் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த பூமியில நம்ம அழைக்கப்பட்டு அழைப்புக்கு கீழ்ப்படிந்த தெய்வ ஜனங்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஊழியத்துக்கு கூட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சீசர்களை கர்த்தர் அழைத்தார். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். அந்த முதல் வார்த்தை நம்முடைய லைஃப்ல நிறைவேறி இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் இன்றைக்கும் தேவன் அழைக்கிறார், பலி விருந்துக்காக அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலி. அன்றைக்கு ஈசா எழுத்தின்படியா ஒரு விருந்துக்கு அழைத்தது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலியான மெய்யான பஸ்காவா இருக்கிறார். அந்த பலி விருந்துக்கு இன்றைக்கும் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பை ஏற்று வந்து சேர்ந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஈசா என்று சொன்னால் அழைப்பை ஏற்று கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது குறிப்பு, ஈசா என்று சொன்னால் என்ன, யார், அவருடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் 1 சாமுவேல் 16:7 வாசியா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நல்லா சொன்னா,
ஈசாய் 10வது வசனத்தை வாஸ்தவமான இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஆழமான ஒரு கருத்தை அறிந்து கொள்ள முடியும். வாசியா. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. பாருங்க, ஒரு 7 பேருடைய புறக்கணிப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான். முதல் புள்ள போறான், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார் இவன் கிடையாது. 2வது பிள்ளை போறான், இவனும் கிடையாது. வீட்டில இருந்து 7 பேரையும் அனுப்பியாச்சு. 7 பேரையும் அவங்க சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால கடந்து போக பண்ணுகிறார். 7 பேரையும் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 அப்படின்னு சொல்றார். ஒரு 7 பேர் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. 3 பேர் இராணுவத்தில் உள்ளவங்க, 4 பேர் இது. இந்த 7 பேரை ரிஜெக்ட் பண்ணப்படும் போது அவர் சோர்ந்து போகிறார். யோசித்து பாருங்க, நம்ம லைஃப்ல யோசித்து பாருங்க. நல்லா ரொம்ப டேஸ்டா ஒரு காப்பி போட்டு கொண்டு வரீங்க, குடிச்சிட்டு சி நல்லாவே இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு டீ போட்டு வாரீங்க, குடிச்சிட்டு நல்லா இல்லை ஏ அப்படின்னு சொல்லும். அடுத்தது என்ன சொல்லலாம்? ஒரு லெமன் டீ போட்டு வாரீங்க, நல்லாவே இல்லை. ஒரு கிரீன் டீ நல்லாவே இல்லை. அப்புறம் என்ன சொல்லலாம்? ஒரு பிளாக் காபி, கருட்டி காபி போட்டு கொண்டு வாரீங்க, அதுவும் நல்லா இல்லை. சரி, என்ன செய்யலாம்? இவங்களுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா யோசித்து அதுக்கு பிற்பாடு கருட்டி காப்பியில் கொஞ்சம் பாலை ஊற்றி கொடுத்து பார்ப்போமானி கொடுக்குறீங்க, அதுவும் என்ன செய்யலை, பிடிக்கலை. 7வது என்ன சொல்லலாம்? வெறும் வெந்நியை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அதுவும் என்ன செய்யலை, பிடிக்கலை. இப்போ நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க? கிச்சனில் போய் என்ன மனுஷனோ என்னெல்லாம் செய்தாச்சு, ஒன்றும் திருப்திப்படாமல் முறு 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 முறுன்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்போம். புறக்கணிக்கப்படுதலை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் இருந்துச்சு. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய நல்ல சுபாவம் இருந்திருக்கு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி மெல்ல கேட்கிறார், வேற பிள்ளைகள் இருக்கா? ஈசாய் ஆத்திரப்படலை, கோவப்படலை. ஆமாம் இருக்கிறான், ஒரு இளைய பையன் இருக்கிறான். இப்போ லைஃப்பில் நம்மளும் கூட இந்த மார்க்கத்துக்குள் அழைக்கப்பட்டு வந்த பிற்பாடு அநேக இடத்துல புறக்கணிக்கப்படுதல் நமக்கு இருக்கும். சபைக்குள்ளே சில நேரம் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்துடும், இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற சபைகளின் அனுபவத்தில் பணம் இருந்தால் தான் என்னது மேன்மை. யாக்கோபே அதை எழுதிட்டார். யாக்கோபின் புஸ்தகத்திலே நிருபத்திலே அதை எழுதிட்டார். ஐஸ்வர்யவான்களை தான் அன்னைக்கே என்ன செய்திருக்கிறாங்க, கனம் பண்ணி இருக்கிறாங்க. அப்படித்தானே எழுதியிருக்கு. வாஸ்து பாருங்க, யாக்கோபுடைய புஸ்தகத்தில் வாஸ்து பார்த்து 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசியா. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குமுள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பாருங்க, மினுக்கு வஸ்திரம் மோதிரம் இதெல்லாம் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னவா அந்த காலத்திலே இருந்திருக்கு. எப்போ 1ஆம் நூற்றாண்டிலே இதெல்லாம் சபைக்குள்ள வந்துட்டு. அந்த 2வது வசனத்தை போடுங்க, நல்லா அழகா இருக்கு. 2வது வசனத்தில் அழகா சொல்லியிருக்கு, ஏனெனில் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனிதனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்குள் வரும்போது ஊழியர்களாகிய என்ன சபை போதகர் என்ன செய்யறாரு? வாசிங்க 3வது வசனத்தை. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும். நல்ல இடத்துல உட்காரும். நல்ல இடத்துல. இப்போ சபைகளிலே இன்னைக்கு புறக்கணிக்கப்படுகிற அனுபவம் இருக்கு. ஆனால் 5வது வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்றார், இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்திலே எப்படி ஆக்கி வச்சிருக்காங்களா? அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவளா கர்த்தர் மாற்றி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் ஆவிக்குரிய சபைகளில் கூட
கொஞ்சம் நல்லா மினுக்கிட்டு வர்றாங்கன்னா டை எல்லாம் அடித்து லிப்டிக் எல்லாம் போட்டு கூட்டெக்ஸ் எல்லாம் போட்டு கிறுக்கு புறுக்குன்னு கிழிஞ்சதெல்லாம் போட்டு பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்குள்ள துணியையும் பயலுவ பொம்பளை பிள்ளைகளை போல வாரதும் இப்படியெல்லாம் வர்றவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வாங்க வாங்க, நிறைய சபைகள்ல இன்னைக்கு முக்காடு போடுறதே இல்லை. ஏழப்பட்ட ஜனங்களா தெய்வ பயத்தோடு அடக்கம் ஒடுக்கமா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? பெரிய மரியாதைகள் இல்லை. புறக்கணிக்கப்படுதலை ஈசா ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்முடைய லைஃப்லையும் சில சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் ஊழியத்திலே ஆனாலும் தெய்வ பிள்ளைகள் வாழ்கிற இடங்களிலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, சபையிலும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்டதான உதாசீனப்படுத்தப்படுகிறது போல புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது அதை நம்ம ஆண்டோடைய கிருபையினால் அமைதியோடு பொறுமையோடு சமாதானத்துக்கு ஏதுவாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை உள்ளவர்களாக இருந்தால் இந்த ஈசாயின்டே தன்மை நமக்கு இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய இல்லாமையினால, நம்முடைய வெறுமையினால நம்ம புறக்கணிக்கப்படுகிறது போல, உதாசீனப்படுத்தப்படுகிறது போல, அசட்டை பண்ணப்படுகிறது போல உள்ள சூழ்நிலைகள் வரலாம். அப்போ இந்த ஈசாயின்டைய வாழ்க்கையில் 7 பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டார்கள். உடனே அவருக்கு கோபம் வரல, ஆத்திரம் வரல, அதையும் இதையும் பேசக்கூடிய இடத்துக்கு அவர் வரல, நிதானத்தை இழக்கல. ரைட், ஓகே, 7 பிள்ளைகள், ரைட், ஆண்டோடைய சித்தம், ரைட், ஓகே, தேவன் நடத்துகிற பாதை சரி. என்ன தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கேட்கிறார், வேற பிள்ளைகள் இருக்கா? ஆமா, ஒரு பையன் இருக்கிறான், சரி அவனை கூட்டுவாங்க, அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறார். இப்போ நம்முடைய லைஃப்லையும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் பலி விருந்தில் நடக்கிற சம்பவம், ஒரு கூட்டம் ஜனங்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவளுடைய நடுவில் தான் இது நடக்குது. இப்போ நம்முடைய ஜீவியத்திலும் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 7 பிள்ளைகள் என்று சொல்லும்போது 7 என்கிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் பூரணமாய் நாம் புறக்கணிக்கப்படுகிறது போல உள்ள சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த புறக்கணிக்கப்படுதலை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அநேக நேரங்களில் நம்முடைய ஜீவியத்தில் சகிக்க முடியாமல் நம்முடைய லைஃப்பில் நம்ம கோவப்படுகிறது, ஆத்திரப்படுகிறது, அவசரப்படுகிறது, சில நேரங்களில் நிதானம் இல்லாமல் நம்ம பேசுவதற்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காரணம் இந்த புறக்கணிக்கப்படுதல் போல உள்ள அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு கொண்டு வருது. அப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஈசாயின் இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற 2வது விஷயம் புறக்கணிக்கப்படுதலை ஏற்றுக்கொள்கிறார். இது எல்லாருக்கும் ஒத்து போகும், எல்லாருக்குரிய குறிப்பு, எல்லாரும் இந்த அனுபவத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சில ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் கடந்து வருகிறது. அப்படி கடந்து வரும்போது நாம இந்த ஈசாயை நினைத்து ஆண்டோடைய கிருபையினாலே இதை ஏற்றுக்கொண்டு இந்த அனுபவத்திலே நாமும் கூட தெய்வ சமாதானத்தோடு, அமைதியோடு, பொறுமையோடு நாம் இருப்போமானால் அது நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலையை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 3வதாக ஈசாய் அப்படின்னா என்ன? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோம். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியா. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாய் தாம் பிள்ளைகளை யுத்த பிள்ளைகளா, யுத்த வீர பிள்ளைகளா வளர்த்திருக்கிறார். நல்லா கவனமா புரியணும். ஆல்ரெடி 3 பிள்ளைகள் எங்க தான் வேலை செய்றாங்க? ராணுவத்தில் தான் என்ன செய்றாங்க? வேலை செய்றாங்க. இந்த 8வது பையன் ஆடு மேய்க்கிற பையன். அவனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அவனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அவன் தாவீது ராஜாவை குறித்து சொல்லும் போது, தாவீதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அவன் ஒரு 17ல தான் அவர் யுத்தத்துக்கு வரக்கூடிய அந்த பெலிஸ்தீனை கொல்லக்கூடிய இடத்துக்கு வர. 16ல அவரை குறித்து சொல்லும் போது அவர் யாரா? யுத்த வீரன். அப்ப ஈசாயின்டைய பிள்ளைகள் யுத்த வீர பிள்ளைகளாய் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிப்பாயாக. வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப இந்த யுத்த களத்துக்குரியவளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கணும். ஈசாய் தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை போராடுகிறதற்கு,
சத்துருக்களுக்கு எதிராக போராடுவதற்கேற்ற விதத்தில் பழக்கி இருக்கிறார், வளர்த்திருக்கிறார். நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே தேவனுக்கு விரோதமான எல்லா காரியத்தோடு நம்ம போராடணும். எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் இரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடவில்லையே. ஈசாய் தான் பிள்ளைகளை வளர்க்கும் போது இராணுவத்துக்குரிய பிள்ளைகளாய், யுத்த பிள்ளைகளாய் வளர்த்திருக்கிறார். இப்போ நம்முடைய லைஃப்ல இப்போ நம்ம எழுத்தின்படி சண்டைக்கு எதுவாக இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாய் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய லைஃப் ஒரு போராட்டத்துக்குரியதான அனுபவத்தில் இருக்குது. மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாளளவும் போராட்டம் உண்டு. ஒரு யுத்த களத்தில் தான் இருக்கிறோம். அவன் பாட்டில் நல்ல ஒரு பாட்டு உண்டு, யுத்த களத்தில் என் சேனை தலைவரும் யாதுமே தோல்வி வர விடார், ஆதி இடைகடை தோல்வி போல் தோன்றுகையில் கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பரேசுவின் பொன்முகம் காணுவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப மூன்றாவது ஈசா என்று சொல்லும் போது தன் பிள்ளைகளை யுத்த வீர பிள்ளைகளாய் வளர்த்தார். இந்த சொக்க சோனாங்கி சேட பிள்ளைகள் போல வளர்க்கல. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சொன்னா நல்ல ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய பிள்ளைகள், நல்ல ஆண்டவருடைய கிருபையினால சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகள். செபுலோனு நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்நிய தேசத்திலும் கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளாக நின்றார். தாவீது அந்த கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது கூட சொல்றார், இவன் எம்மாத்திரம். அப்போ யுத்த வீரன். அப்போ பிள்ளைகள் எல்லாம் நல்ல தைரியமான நல்ல யுத்த வீர பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாது. ஒரு காலத்தில் பெந்தகோஸ்து மார்க்கத்துக்குள்ள வந்தவங்களாம் ஆஸ்பத்திரி போறத நினைக்கவே முடியாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ ஊழியக்காரங்கள்ல இருந்து விசுவாசிகள் வரைக்கும் சாட்சி அப்படிதான் இருக்கு. எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் திடீர்னு ரொம்ப தலை சுத்தாக இருந்தது. நான் ஆஸ்பத்திரி போக வேண்டான்னு தான் சொன்னேன். ஜனங்களும் அதில் ஜனங்களை முன்னுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டு கூட்டு தூக்கிட்டு போனாங்க. பரிசோதித்து பார்த்ததுல 383 சுகர், 3 வால்வு ஃபுல்லா திருயாரி அடைச்சி போச்சு. இதான் இப்படிதான் ஆண்டவர் கிருபையாய் 2 வாரம் பிரசங்கம் பண்ண முடியாமல் ஆனது. ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. நான் மிகவும் கண்ணீர் விட்டேன். கர்த்தரின் கண்ணீரை கேட்டு இந்த வாரத்திலே சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்ம இப்போ நம்ம ஆட்களுடைய சாட்சியெல்லாம் இப்படிதான் இருக்குது. இப்படி இருக்கு. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் பிராணனை அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க விரும்புகிறேன். நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இன்றைக்கு இந்த மார்க்கத்தை பார்த்தா வேதனையா இருக்கு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தோமெரிய கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு பெந்தகோஸ்து மார்க்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது மரண பயம், அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை. இயேசு சுகமாக்குவார் நீ பாடுவாங்க. குணமானேன் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசு என் பரிகாரி என்ப இயேசு என் பரிகாரி பாட்டு பாடுவாங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சூழ்நிலைகள் வரும்போது யுத்த வீரர்களின் அனுபவத்தை என்ன செய்றாங்க? இழந்து போய்விடார்கள். ஈசாய் தன் பிள்ளைகளை வளர்க்கும் போது யுத்த வீரர்களான பிள்ளைகளாய் வளர்த்தார்.
ஈசாயின் குடும்பம் ஒரு தைரியமான குடும்பமாய் காணப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்ல நல்ல இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு தைரியம் இருக்கணும். அப்படி ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் அவர் என்ன செய்வார்? இந்த காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு. தலைமயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குருவி, 2 காசுக்கு வாங்கினா ஒரு அடைக்கலாங்குருவி சும்மா கொடுக்குறாங்க, ஃப்ரீ. அந்த அடைக்கலாங்குருவி கூட தெய்வ சித்தம் இல்லாம கீழே விழாது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி, நான் ஆண்டவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனித வர்க்கம், அதிலே பலவிதமான வீழ்ச்சிகள் நிமித்தமாய் இன்றைக்கு ஒருவேளை பூமிக்குரிய கூடாரமான சரீரத்தில் வாழ்ந்தாலும் வெகு சீக்கிரமாய் என் ஆண்டவரை போல மாறக்கூடிய சிலாக்கியத்துக்குரியவனா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பூமியிலும் பெற்று நித்தியத்திலே தேவனை போல வாழக்கூடியவனா இருக்கிறேன் என்கிற அறிவோடு கூட தைரியமாய் வாழ்கிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட்டார். 4வதாக ஈசா என்று சொன்னால் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தார். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். போதும். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த 10 பால்கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரி. நல்ல கனம் பண்ண தெரிஞ்சவன், விசாரிக்க தெரிஞ்சவன், நல்லா உபசரிக்க, நல்லா கனம் பண்ண. தாவீதை ராஜாவாகிய சவுல் கூப்பிட்டு அனுப்பின போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அனுப்புறார். ரைட்டா? இப்போ பிள்ளைகளை விசாரிக்கிறதுக்கு தாவீதை அனுப்பும் போதும் 1000 பேருக்கு தலைவருக்கு என்ன கொடுத்து விடுறாரு? பால் கட்டி என்ன செய்யறாரு? நல்லா உபசரிக்கிற கனம் பண்ணக்கூடிய குணம் இருந்திருக்கு. பாருங்க எவ்வளவு நல்ல குணம் பார்த்தீங்களா? இருக்கிறதுல நல்லத மேன்மையானத மற்றவர்களுக்கு கொடுத்து கனம் பண்ண விசாரிக்க பழகி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதையெல்லாம் பார்க்கறது ரொம்ப கடினமா இருக்கு. அடிக்கடி பெய்தோமுடைய நிலவரத்தை தான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஊழியத்துக்கு போன ஆரம்ப காலகட்டங்களில், அதுக்கு முன்னாலெல்லாம் சபைகளில் விசுவாசிகளுக்கு முதலிடம் இருந்துச்சு. விசுவாசிகளுக்கு முதலிடம் இருந்துச்சு. அதுவும் பிரதிஷ்டையான ஊழியக்காரங்கன்னா விசுவாசிகளுக்கு தான் என்ன இடம்? முதலிடம். ஏன்னா அது நம்ம பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். எதிலேயும் மேன்மையானதை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. இப்போ விசுவாசிகளை விசுவாச வீட்டுக்குள்ளே ஏற்றி படுக்க வைக்க கூட முடியாத அளவு. படுக்க வைக்க மீன்ஸ் ஒரு விசுவாச வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா தங்க முடியாத நிலவரத்தை விரட்டி அடிக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சா ஓட மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள நிலவரம் மாறி இருக்கு. அன்னைக்கு ஏழ்மை இருந்துச்சு, ஆனா மேன்மையான கனம் பண்ணுகிற உபசரிக்கிற அனுபவங்கள் இருந்துச்சு. நம்ம பெய்தோமில் அடிக்கடி நம்ம சகோதரிமார்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். நல்ல முறைக்கு எப்பவும் எல்லா காலத்திலும் தெய்வ ஜனங்களை என்ன செய்யணும்? நல்லா விசாரிக்கணும், கொடுக்கிறவளா இருக்கணும். ஆண்டோடைய பெரிய கிருபை அவங்களுக்கு ஏறக்குறைய நல்ல குணங்களை அதில் கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டோடைய கிருபையினால குறை சொல்ல முடியாது. என்ற அளவுக்கு ஒருவேளை இன்னும் அதில் வளர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கலாம், ஆனாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்க. அப்போ கனமனும் உபசரிக்கணும். ஈசா என்று சொன்னால் கனம் பண்ணுகிறவன், உபசரிக்கிறவனாக இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும். என் குடும்பத்திலலாம் என் கூட பிறந்தவங்களில் சகோதரிமார்களில் ஒரு சகோதரி அப்படிப்பட்டவங்க. 6 சகோதரிமார்கள், அதில் ஒரு சகோதரி பிள்ளைகளுக்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. வர்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? எடுத்து கொடுத்துருவாங்க. வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறது என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ வேணாலும் கொடுத்துருவாங்க. ஆண்டோடைய கிருபையினால கூட பிறந்ததில் ஒரு சகோதரி அப்படிப்பட்டவங்க. சிலர் நம்ம கொடுப்போம், இருக்கிறதுல நுள்ளி கொடுக்கறது போல கொடுப்போம். இருக்கிறதுல நுள்ளி என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அள்ளி கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? நுள்ளி கொடுப்பாங்க. சிலர் அப்படி அள்ளி கொடுப்பாங்க. நீங்க வேணா அந்த 2 வசனத்தை மறுபடியும் ஒருக்கா கூட வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சவுல் தாவீதை அழைத்த போது
ஈசா என்ன செய்கிறார்? வாசியா. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். பாத்தீங்களா? தாங்கிட்ட இருந்ததுல மேன்மையானதை கொடுத்து அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். அப்போ ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாய் தாவீது வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். இப்ப 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வரும்போது தாம் பிள்ளைகளை விசாரிக்கிறதுக்கு தாவீது அனுப்பும் போது அவர் என்ன செய்யறார்? வாசியா. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று பாத்தீங்களா? 10 பால் கட்டிய அந்த 1000 பேருக்கு தலைவர்கிட்ட கொடுத்து அவருக்கு நீ கொடுத்து விசாரிச்சுட்டு வா. கனம் பண்ணுகிறதற்கு உபசரிக்கிறதுக்கு தெரிந்த ஒரு மனிதன். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்ல கனம் பண்ண தெரியணும், உபசரிக்க தெரியணும். அந்நியரையும் உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் தேவ தூதர்களையும் சிலர் என்ன செய்வார்களாம்? விசாரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிங்களா? என்ன சாப்பிட்றீங்க? சரி, கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு போங்க, கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு போவாங்க. சில நேரம் சொல்லிட்டு மாட்டிடுவாங்க நம்ம ஆட்கள். நான் ஒரு விசிட்டிங் பற்றி உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போக, அந்த வீடு கொஞ்சம் ஏழ்மையான வீடு. நான் எங்கேயுமே டீ காஃபி குடிக்கிற பழக்கங்கள் கிடையாது, எதுவும் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அந்த வீட்டுக்கு போவேன். அப்போ டீ போட்டா, அதை போட்டா, இதை போட்டா அப்படின்னு கேட்பாங்க. நான் கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்கே ஒன்றுமே இருக்காதுங்கிறது தெரியும். ஆனாலும் ஒரு தடவை போகும்போது கேட்டாங்க, டீ போட்டான்னு சொல்லி மனப்பூர்வமாக சொன்னேன், போடுங்கன்னு சொல்லி. போடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஒண்ணுமே இல்லாட்டாலும் அவங்களுடைய மனம், டீ குடிக்கிறீங்களா, தமிழர் பண்பாடுகளில் காப்பி குடிக்கிறீங்களா, தண்ணியாவது கொண்டு வரட்டா. ஒரு ஏழைப்பட்ட வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போதெல்லாம் கேட்பாங்க, சொல்லியே கேட்பாங்க, கடுங்காப்பி போடட்டாம்பாங்க. போடுங்க. ஏன் அவங்க ஏழ்மை, கருப்பி காப்பி கூட வழி இருக்கா, கொஞ்சம் போல சீனியும் தேயிலையும் போட்டு கொண்டாங்க, நல்ல கப்பில் பெரிய கப்பில் கொண்டு வாங்க, குடிச்சிட்டு வரும். கனம் பண்ணுகிறது, உபசரிக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அவனவனுக்கு அவருடைய கிரியைக்கு தக்க அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தெய்வ பிள்ளைகள் இருக்கிறதுல நல்ல உபசரிப்பதற்கு கனம் பண்ணுவதற்கு பழகணும். ஈசா என்று சொல்லும் போது உபசரிப்பதற்கு கனம் பண்ணுவதற்கு பழகி கொண்டவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்காரங்களும் அதை பழகி தங்களுடைய வாழ்நாளெல்லாம் அந்த அனுபவத்தில் தான் விசுவாச வீட்டில் தெய்வ ஜனங்களோடு காணப்படணும். அந்நியரை கூட உபசரிக்கிறதுக்கு பழகணும். விசுவாசிகளும் அப்படிப்பட்ட அனுபவத்திலே உபசரிக்கிறவர்களாய் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 4 5வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் 1 சாமுவேல் 17:12 வாசியா. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பெயருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். கிழவன், மதிப்புக்குரிய கிழவன். 5 என்னது? மதிப்புக்குரிய. வேதத்தில் நிறைய கிழவமார் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இப்ப எடுத்து சொல்லும். சபையில மதிப்புக்குரிய கிழவிமார்களா இருக்கணும். எப்படிப்பட்ட கிழவிமார்களா இருக்கணும்? ஆமா, சபையில எப்படிப்பட்ட கிழவனா இருக்கணும்னா மதிப்புக்குரிய கிழவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நான்லாம் எப்போ அப்பா எத்தனை வருஷம், 35 வருஷத்துக்கு முன்னாலே தாத்தாவாயிட்டு, 25 வருஷத்துக்கு முன்னாலே தாத்தாவாயிட்டு, 25 வருஷம். ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாலே தாத்தாவாயாச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 25 வருஷம். ஆமாம், ஏறக்குறைய 24 வருஷத்துக்கு முன்னாலே தாத்தாவாயாச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ பூட்ட தாத்தாவாயாச்சு. கர்த்தருடைய பெரிய கிருபையினால இப்போ பூட்ட தாத்தா. கணக்குப்படி பார்த்தா பூட்ட தாத்தா, பூட்ட பிள்ளையெல்லாம் வந்தாச்சு. மதிப்புக்குரிய கிழவன், மதிப்புக்குரிய கிழவி. கிழவிகள் பேச்சு அப்படின்னு பைபிளில் சொல்லு. சில சபைகளில் 2-3 பாட்டிமார் அமைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மதுரையில் ஒரு வீட்டு பக்கங்களில் 3 பேர் 4 பேர் உட்காந்து பேசுனாங்கன்னா, அந்த கிழவிமார் உட்காந்து பேசினா ஏதோ ஒரு குடும்பம் அன்னைக்கு கவிழ்க்கப்பட போகுதுன்னு அர்த்தமா. சரியா? நம்ம சபையில் ஆண்டோடைய கிருபையினால் அப்படிப்பட்ட கிழவிமார்கள் பாட்டிமார்கள் இல்லை. தாத்தான்னு சொல்றதுக்கு இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினாலே.
வேற யாரும் பெருசா இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இப்போ மதிப்புக்குரிய கிழவன், வேதத்திலிருந்து ஒரு சில கிழவர்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவான். நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்ப்போம். சரியா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியா. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. பார்த்தீங்களா? இந்த கிழவன் பிள்ளைகளை கண்டிக்கிறதே கிடையாது. கர்த்தருக்குரிய அறிவில பிள்ளைகளை வளர்க்காத கிழவன். ஏலி ஒரு கிழவன், பெடரி முறிஞ்சு சாகிற ஒரு கிழவன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாவத்தை விட்டு மனம் திரும்பாத கிழவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் வந்துட்டான். பாவத்தை விட்டு மனம் திரும்பாத கிழவன்மார். மீச நரைச்சால் ஆசை என்ன செய்யாதான்? நரைக்காது. இப்படிப்பட்ட கிழவன்மார் இன்னும் வேதத்தில் சிலர் இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தா. 1 ராஜாக்கள் 13:11 வாசிங்க. ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி பொய் சொல்லி ஒரு நல்ல தீர்க்கதரிசிய சாக வைக்கிற கிழட்டு தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி, கிழவன், பொய்க்கிழவன், பொய்க்கிழவி, பொய்க்கிழவை, பொய்க்கிழவி. இந்த கிழவர் எப்படிப்பட்டவர்? ஈசா என்கிற கிழவர் எப்படிப்பட்டவர்? ஜனத்துக்குள்ளே மதிப்புக்குரிய கிழவர். அல்லேலூயா. நம்ம சபையின் கிழவர் கிழவிமார்கள்லாம் எப்படி இருக்கணும்? மதிப்புக்குரியவங்களா இருக்கணும். ஐயோ அப்பா அம்மா வாராங்க, பாட்டி வாராங்க, கவனமா இருங்க. கடகடானி பாட்டி வாராங்க, அந்த பாட்டிகிட்ட கவனமா பேசுங்க. அந்த பாட்டிகிட்ட பேச்சு கொடுத்துறாங்க. கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டி பேசுனாங்கன்னா அவ்வளவுதான். உங்க விசுவாச நம்பிக்கை, உங்க பரிசுத்தம் எல்லாம் போயிடும். மதிக்கப்படத்தக்க கிழவி, மதிக்கப்படத்தக்க கிழவன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியா. பிரசங்கி 4:13 வாசியா. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞன் என்ன சொன்னாலும் திருந்தாத கிழவன், என்ன சொன்னாலும் திருந்தாத கிழவி. மூடன உரல்ல போட்டு நொய்யோடி நொய்யாக இடிச்சு நொறுக்கினாலும் என்ன செய்யாது? திருந்தாது. இப்படிதான் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா போதும், அப்படியே உன் கண்கள் நேராய் நோக்க கடவுதுன்னா இப்படி தான் போகும். சிலர்கிட்ட பேசாம சும்மா இருங்கன்னாலும் இந்த வீடுகளையும் பாருங்க, சில தாத்தாமாரு சும்மாவே இருக்க மாட்டாங்க. 7:30 இழுத்துருவாங்க. பேசி பேசி 7:30 இழுத்து பெரிய தொந்தரவாயிரும். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 5வது கனத்துக்குரிய கிழவர், ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள். நம்முடைய லைஃப்ல இதை எங்க கொண்டு வரோம்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தால், இந்த ஈசாய் கனத்துக்குரிய கிழவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய லைஃப்ல தேவனை குறித்த அறிவுடைய ஆதி முதல் இருக்கிறவர் பிதாக்களே உங்களுக்கு எழுதுகிறேன். ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் வாசிங்க. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14வது வசனத்தை போடுங்க. அதே வார்த்தை எழுதியிருக்கும் பாருங்க, வாசிங்க. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கனத்துக்குரிய கிழவர் கிழவிமார்கள்னா தேவனை குறித்த அறிவு இருக்கணும். அல்லேலூயா. சபையில வயதான விசுவாசிகள், ஒரு ஊழியக்காரங்க வயதான ஊழியக்காரங்களா இருக்கிறாங்கன்னா தேவனை குறித்த அறிவுடையவளா இருக்கணும். அல்லேலூயா. அங்க வார்த்தை, பேச்சு, நடக்க, செய்கை எல்லாவற்றிலும் தேவனை குறித்த அறிவை சொல்லிக் கொடுக்கணும். என்னத்தையாவது கண்டதை பேசி அப்படி விதைச்சிட்டு போயிடுவாங்க. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் டகானி போய் ஒரு காற்றை கடிச்சு பாதியை தின்னுட்டு அடுத்த கதை கடிக்க போவாங்க. அவங்க ஓட்டம், தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும். ஒரு வயசுக்கு மேலே எழுத்தின்படி
ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் தேவனை குறித்த அறிவுக்குரியவளாய் கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும். 6வது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், 1 சாமுவேல் 17:17 வாசிங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய். பார்த்தீங்களா, நல்லா பிள்ளைகளை வளர்த்திருக்கார். ஓட்டமாய் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமையோடு அந்த ஓட்டத்தில் நீ கொடுத்துட்டு வரும்போது, நீ கொடுத்துட்டு வந்தாங்கிறதுக்கு அடையாளத்தை என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரணும். அதனால்தான் அவர் கடைசியில் கோலியாத்தை நல்லா வெட்டி தலையை கையில் எடுத்துட்டு என்ன செய்தாங்க? வந்தாங்க. ஈசா என்று சொன்னால் நல்லா ஓடுறதுக்கு பிள்ளைகளை பழக்கி வைத்திருக்கிறார். நல்ல ஊழியக்காரங்க சபையில் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல ஓட்டம் ஓடுவதற்கு பயிற்சி பண்ணி வச்சிருக்கோம். நல்லா தெரிஞ்சிருந்து. தாவீது ஓடுறவன் மெதுவாக கவனமாக போய் கொடுத்துட்டுவான்னு சொல்லலை, நீ ஓட்டமாய் ஓடிக்கொண்டு போய் கொடுத்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வரணும். நீ கொண்டு போய் கொடுத்தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரணும். நல்லா பயிற்சி பண்ணி வைத்திருந்தார். தாம் பிள்ளைகள் தனக்கு கீழ்ப்படுகிறதற்கும் தாம் பிள்ளைகள் தான் சொன்னதை செய்வதற்கேற்ற விதத்திலே பிள்ளைகளை நல்லா பயிற்சி பண்ணி வைத்திருந்தார். ஒரு சபையை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க நடத்தும் போது அப்படிதான் இருக்கணும். சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை நடத்தக்கூடாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு எழுதி வச்சிருக்கு. ஒரு ஆவிக்குரிய பிரதிஷ்டையான ஊழியக்காரங்கன்னா சபை ஜனத்தை இப்படிதான் அழகா நடத்தி வச்சிருக்கணும். ஓட்டமா கவனமா ஓடி கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். நமக்கு நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓடக்கடவோம். எங்கே வழியில் இங்கே ஓடி கொண்டு போயினா வழியில் எங்கே நின்றக்கூடாது, பேச்சு கொடுத்துடக்கூடாது, கவனம் திசை திருப்பப்படக்கூடாது, லெக்கு மறந்துடக்கூடாது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நெருக்காய் பிடிக்கப்பட்டு அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த காரியத்தை நான் உனக்கு சொன்னேன், அதை தான் நீ செய்யணும். ரொம்ப ஒழுங்கும் கிரமமான மனுஷன் ஈசா என்று சொன்னால் நல்ல ஒழுங்கும் கிரமமான ஒரு மனுஷன். நல்ல கிரமம், ஒழுங்கும் கிரமம், டைம், வேலை எல்லாவற்றிலையும் ரொம்ப பஞ்சாலிட்டியா ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறார். சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது, ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறாங்க. யாக்கோபுல ஒரு வசனம் உண்டு, சொல் தவறாதவன் பூரண புருஷன். அப்படி காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும். வேலை கரெக்டா இருக்கும். வேலைகளை கரெக்டா செய்யப்படணும். ஆத்திர அவசரம். சில நேரம் நம்ம ஆட்கள் அப்படியே ஒரு சில வீடுகளில் பிள்ளைகளை தூக்க சொன்னா வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனானு அந்த ஆளை தூத்து இது செய்வோம். சிலர் தூக்க சொல்லியாச்சுன்னா போதும், இந்த ஆளை வருவாங்க, இதில் கொண்டு வந்து தூசி வச்சுட்டு போயிடுவாங்க, எங்கனையா ஒதுக்கி விட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அது அந்த இடத்துல தூசி இருக்குது அள்ளணும் அப்படின்னு நினைச்ச மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. சிலரை பாருங்க, எவ்வளோ கஷ்டமானாலும் அந்த வேலையை நீட்டாக செய்வாங்க. ஒரு பாத்திரம் தேய்க்கிற வேலையானாலும் சரி, வீடு துடைக்கிற வேலையானாலும் சரி, எந்த வேலையானாலும் நீட்டாக இருக்கும். வேலையை தானும் தன் பிள்ளைகளும் கிரமமாய் வேலை செய்வதற்கு பழகியிருந்தாங்க. சில வீடுகளில் பாருங்கள், பாத்ரூம் எல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஒரு மனுஷன் உள்ள போக முடியாது. போனான்னா தீந்தான், வெளியே வர்றதுக்கு முன்னால் அவுட் ஆயிரும். சில பணக்கார வீடுகளில் சில நேரங்களில் ஊழியங்களுக்கு போகும்போது எங்களை தங்க வைக்கிற அனுபவம் இருக்கும். அந்த வீடுகளில் போனால் வலையாங்கூடு கட்டி மாதிரி இருக்குது. ஒரு கிரமமாக ஒரு நல்ல வேலை நீட்டாக சுத்தமாக காரியங்களை செய்யக்கூடிய அனுபவங்கள் ரொம்ப குறைவு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் இது நமக்கு தேவை. ஒரு கூட்டங்களுக்கு வருகிறது, கூட்டங்களில் ஆராதிக்கிறது, உட்கார்றது, முழங்கால் போடுறது, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது எல்லாம் கிரமமாக நம்ம செய்ய பழகணும். எல்லாம் கிரமமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. சகலமும் நல்லொழுக்கமாயும் சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான், சமயத்தை சமாளிக்கிறதுக்கு
ஏதோ ஒரு விதத்தில் அப்படி இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் எப்போ செய்தாலும் நீட்டாக நல்லா இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். தேவனுடைய கேரக்டரில் ஒன்று, எதை செய்தாலும் ரசித்து செய்வார். நல்லது என்று கண்டார். எப்படி கண்டாரா? நல்லது என்று. ஏனோ தானோ எதுக்கோ செய்தது போல இருக்கக்கூடாது. ஒரு முட்டை பொரிச்சா கூட, உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால், ஒரு முட்டை பொரிச்சா கூட அந்த முட்டை பொரிச்சது நல்லா இருக்கும். நல்லேலுயா? ஆமாம். சிலர்லாம் வெங்காயத்தை 3 துண்டு 4 துண்டாக வெட்டி போட்டு பொரிச்சிருவாங்க. அப்போது நல்ல ஒரு வசதி என்ன, ஒரு பக்கம் பொரிச்ச முட்டை, ஒரு பக்கம் சவைச்சு சாப்பிட்றதுக்குள்ள வெங்காயம். சிலர் அப்படி அந்த ஒரு முட்டையை பொரிச்சாங்க, நான் அந்த வெங்காயம் வெட்டி அதை போட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகு போட்டு அது ஒரு உப்பு போட்டு, சிலர் முட்டை பொரிப்பாங்க, உப்பு கலக்கி இருக்க மாட்டாங்க, திட்டு திட்டாக இருக்கும். ஒரு ரசம் வச்சா கூட அந்த ரசம் வைக்கும்போது அவ்வளோ அழகாக, ஒரு காலத்தில் வெறும் புளி ரசம், வெறும் தண்ணியில் புளியை கரைச்சி ஒரு ரசம் வைப்பாங்க, என்ன டேஸ்டாக இருக்கும். இன்றைக்கி அப்படி செய்கிறதுக்கு ஒரு ஆள் பார்க்க முடியலை. சமையல்னால் என்னதோ சும்மா அங்கே மசாலையை போட்டு என்னத்தையோ செய்கிறோன்னு சொல்கிறேன். ஒரு வீடு துணி, சில வீடுகளில் துணி அப்பா 1 மாதம் 1.5 மாதம் உள்ள துணி அப்படியே ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போது நம்ம கிறிஸ்மஸுக்கு அக்டோபர் மாதத்துலேருந்தே ஸ்டாக் யாத்திரை மாதிரி நம்ம ஆட்கள் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீட்டாக இருக்கணும். இல்லையா? ஒரு அழுக்குனா, சில வீடுகளில் பாருங்கள், அழுக்குனா அழுக்குள்ள இடத்துல இருக்கும். சில வீடுகளுக்கு போனாலே பார்த்தாலே நீட்டாக இருக்கும். காலையில் குடித்த கப்பு மறுநாள் காலையில் வரைக்கும் கழுவுற இதில் தான் இருக்கும். சில நேரம் நம்ம ஃபெய்த்தோமுக்கு சிலர் வருவாங்க, தங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த பாய் தலையணை பெட்ஷீட்டு கொடுப்போம். காலையில் எழுந்திரிச்சு அந்த மேனிக்கு போயிடும். பெட்ஷீட்டில் மடித்து வைக்கணும், ஒரு பாய் இப்படி இருக்குது அதை எடுத்து வைக்கணும், ஒரு தலையணை தந்தாங்களே, ஒரு அந்த இது இருக்காது. நான் ஒன்றும் சொல்கிறதில்ல, சரி போங்க, என்ன தெரிஞ்செடுத்து போ. எங்கும் சரி, ஈசாய் தானும் தன் பிள்ளைகளும் நீட்ட நல்ல கிரமமா நல்லொழுக்கமாகவும் கிரமமாய் வாழ்கிற விதத்திலே காரியங்களை செய்யக்கூடியவராயிருந்தார். 6 சரியா? பிரசங்கம் புரிஞ்சுதா? அதை கேட்டுக்கிடும். பிரசங்கம் புரிஞ்சுதா? நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கும் அதனால தான் சமையலில் ஈஸியாக டக்குன்னு ஒரு ஆள் கையில் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. எடுபடி வேலைக்கு வச்சுருப்பாங்க, ஆனால் பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த சமையல் சொதப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் டேஸ்ட் மாறிட்டுனா நல்லா இருக்கான்னு சொல்லி எடுபடி வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி. ஆனால் சமையலுடைய முக்கிய பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கிரமமாக நல்லா இருக்கணும். சரி. 7 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். எப்படி எழுதியிருக்கு? ஈசாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஈசாய் ஒரு ராஜாவை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. ஆளுகிறவரை பெற்றெடுத்தார். இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டேன் என்கிற ஒரு மனிதனை பெற்றெடுத்தார். 8வது பிள்ளையா ஈசாய் பெற்றெடுத்த பிள்ளை யாரு? ஒரு ராஜா. நம்முடைய வாழ்க்கையிலும் முடிக்கிற நேரம், நம்முடைய வாழ்க்கையிலும் எண்ட் ஆஃப் த டைம் வரும்போது, ராஜ பிள்ளையை பெற்றேன், இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை பெற்றேன் என்று சொன்னது போல ஜெய ஜீவியத்தின் அனுபவத்தை வெளிப்படுத்தினவர்களாய் சாக வேண்டும். அல்லேலூயா. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீதை பெற்றான் எழுதல. எப்படி எழுதியிருக்கு? தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை
பாருங்க, அடுத்தது வருது பாருங்க. தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் என்று எழுதியிருக்கு. ராஜா என்ன செய்யல பாத்தீங்களா? நான் ஒரு மேன்மை பாத்தீங்களா? நம்ம ஏற்கனவே நீடித்து வாழ ராஜாக்கள் ஒரு பிரசங்கம் கேட்டோம். பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், நாம் ஒரு ஈசாயாய் ராஜாக்களை பெற்றெடுக்கிறவர்களா இருக்கணும். ராஜாக்கள் உன்னிலிருந்து தோன்றுவார்கள் என்று சொன்ன போல ஆளுகைக்குரிய தெய்வ பிள்ளைகளாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஈசாயை போல நம்முடைய ஜீவியத்திலும் ஆண்டவராய் இயேசுப்பா ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றி என்று சொன்னது போல கிறிஸ்துவாகிய ராஜா நமக்குள்ளே ராஜரீகமான அனுபவத்திலே ஆளுகையின் ஜீவியம் நம்மிலிருந்து வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.